ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகா சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாகவே வந்து ஹெல்த்தியான பிஸ்கட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்கட் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து நான் கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் கேட்பீங்க. அதனால் சரி வேணான்னு சொல்லிட்டு வெயிட் மிஷின் எடுத்து வெயிட் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஓட்ஸ் குக்கீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருந்தேன். அதோட அளவு பார்த்திங்கன்னா 220 கிராம் அளவுக்கு இருக்கும். கிராமில் எடுத்திங்கன்னா 220 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துகிட்டு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு பட்டர். இதில் வந்து நான் பட்டர் கம்மியாக சேர்த்துருப்பேன், ஏன்னா நான் எக் சேர்த்து செய்ய போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு எக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னா எந்த அளவில் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் எடுக்கணும். நீங்கள் முட்டை சேர்க்கலைன்னா நான் 75 கிராம் அளவுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு பட்டர் எடுக்காமல் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால நான் 75 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக கேட்டிருக்காங்கன்றதுனால 65 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர், பாரிஸ் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதில் எது வேணாலும் சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை, ஜாக்ரி பவுடர், எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குக்கீஸ்க்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட கஸ்டமரும் வாங்கிட்டாங்கன்னா இந்த குக்கீஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்தி தான் நான் சொல்லுவேன். இப்போ 65 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இனிப்பு கம்மின்றதுனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 100 கிராம் அளவு கூட ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பாக வேணும்னா. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் சர்க்கரை ப்ரௌன் சுகர் வந்து கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்யணுன்னா ஒரு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து குக்கீஸாக இருந்தாலும் சரி, பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வரும். சில குக்கீஸ் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட கஸ்டமர் கேட்குறத பொறுத்து இருக்குது. இதே பிஸ்கெட்டை நம்ம வந்து க்ரன்ச்சியெல்லாம் வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக வேணும்னா அப்படியும் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு முட்டை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு முட்டையும் வேண்டாம், பட்டரும் வந்து கம்மியாக சேர்த்து செய்யணுன்னா 75 கிராம் பட்டர் சேர்த்திங்க இல்லையா, அதோட போதும். இந்த 2 முட்டைக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து இது கூட சேர்த்துக்குங்க. இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கைகளில் தான் மிக்ஸ் பண்ணணும். நான் கஸ்டமருக்கு செய்கிறதுனால அப்படியே பீட்டர்லேயே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து நான் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டேன், பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்கணுமான்னு. லைட்டாக சேர்த்துக்கங்கன்னு சொன்னதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். சரி வேண்டான்னு சொன்னதுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. நம்ம கஸ்டமர் கண்டிப்பாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. பேக்கிங் பவுடர் ஏன் சேர்க்குறேன்னா, குழந்தைங்களா இருந்தால் கடித்து சாப்பிட்ருவாங்க இல்லையா. பெரியவங்க மாதிரி சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் கடித்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கஸ்டமர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம் 60லேருந்து ஒரு 70 கிராம் வரைக்கும் நம்ம வந்து கோதுமை மாவு வந்து எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சேர்த்துட்டு பிசையும் போது சாஃப்டாக தான் இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா டைட்டாகிடும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே அளவுகளில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக தட்டிட்டு, நான் ஏற்கனவே பிஸ்கட் வீடியோலலாம் போட்டிருப்பேன் எந்த மாதிரி நம்ம தட்டி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும்னு. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம மாவு பிசையும் போது சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மாவு சேர்த்துடாதீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா இந்த ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் டைட் ஆகிடும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. பை ஃப்ரெண்ட்ஸ்.